நிச்சயமாக கோவை சரவணம்பட்டி, பீளமேடு, குனிமுத்தூர், ஈச்சனாரி, சுந்தராபுரம், மதுக்கரை ஆகிய பகுதிகளில் ஏராளமான கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. இங்கு உள்ள கல்லூரி விடுதிகளில் மாணவர்கள் தங்கியுள்ளனர். ஒரு சில மாணவர்கள் கல்லூரிகளுக்கு அருகாமையில் உள்ள பகுதிகளில் தனியாக வீடு எடுத்து தங்கியுள்ளனர். இவர்கள் கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லாத காரணத்தினால் இரவு நேரங்களில் நீண்ட நேரம் கழித்து வீட்டிற்கு வருவதாகவும், போதைப் பொருள் பயன்படுத்துவது, இருசக்கர வாகனத்தை அதிவேகமாக இயக்குவது உள்ளிட்ட சம்பவங்கள் ஈடுபடுவதாக குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் தொடர்ச்சியாக காவல்துறையினருக்கு புகார் தெரிவித்து வந்துள்ளனர். இதைத் தொடர்ந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இரவு நேரங்களில் புறநகர் பகுதிகளில் ஒன்று கூடும் மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் மற்றும் குழு சண்டையிட்டு கொள்வதும், கத்தி அரிவாள் போன்ற பயங்கர ஆயுதங்களுடன் சண்டையிட்டுக் கொள்வதும் போன்ற சம்பவங்களும் அரங்கேறி வந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து இன்று காலை கோவை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள அனைத்து தனியார் தங்கும் விடுதிகளில் மற்றும் மாணவர்கள் தங்கியிருக்கும் வீடுகளிலும் மற்றும் தனியார் வீடு எடுத்து தங்கியிருக்கும் வீடுகளிலும் காவல்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரை சந்தேகத்திற்கு இடமாக ஆயுதங்களோ போதைப் பொருட்களோ சிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று பிற்பகல் வரை தொடர்ச்சியாக இந்த சோதனையானது நடைபெறும் என்று காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் அறிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தகுமார்.